ஹலோ ஹாய் வெல்கம் டு ஈஸி குக் சேனல். இப்போ நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கணும். அப்புறம் அதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணணும். இது வந்து நான் எந்த மாதிரி ஸ்டைலில் யூஸ் பண்ணி குக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரியாணி தாளிப்பு இருக்கு இல்லையா, அது போடணும். அது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் போல் ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, தக்காளி 3 நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த ஆனியன்லாம் வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டையும் நல்லா அந்த ஆனியன் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அப்புறம் அது மசாலா இப்போ ஆட் பண்ணும் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அது வந்து குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கிறேன்னா சின்ன சோயா, பட்டாணி, கேரட், பீன்ஸ், இந்த 4 காய் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த மசாலா அந்த பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை, புதினா 3 போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த வாசல்லாம் ஃப்ளேவரெல்லாம் வந்து வந்துடும். அப்போவே உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ரைஸ் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அந்த குக் ஆகிற அளவுக்கு, அந்த ரைஸ் வந்து குக் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸு போட்டிருக்கீங்க, அது எல்லாம் வந்து குக் ஆகிற மாதிரி நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் தான் உப்பு போட்டேன் அந்த மசாலா வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ரைஸு அந்த இது எல்லாம் சேர்த்து உப்பு போடுறேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணால் அந்த மாதிரி பாயில் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி போடுறதுக்கு, அந்த அரிசியை வந்து போட்டு அதையும் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ஊற்றுனதை விட ரொம்பவே கொஞ்சம் குக் ஆகி ரைஸு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. அந்த டைமில் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் இல்லையா, அந்த இதுக்கு வந்துடணும், அந்த பதத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சிடணும். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விடணும். விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் பிரியாணி எப்படி வந்து உதிரியாக நல்லா வந்திருக்கு. நல்லா குக் ஆகி, நம்ம வந்து நார்மல் ரைஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த பாதி குக் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரே விசில் விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பளபளன்னு வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய